இப்போ மிஞ்சுன்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து நிறைய இன்டர்வியூக்கு வந்து நான் சென்னையில் இருக்கும்போது அட்டென்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவருக்கு வந்து நான் சும்மா கூப்பிட்டேன்னு கூட வந்துட்டார். இவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் கேட்கணும். ஸோ அதனால் கேட்குறேன். So we have attended so many interviews in Chennai. So Yes. what would you think? What you are thinking about the interview? Just to share. Thinking about interview, what? When I asked you to come, you just come because of me, or you really wanted to do that? No, I just went because of you. You told me to go. That's why. I don't know about Tamil broadcast or channel or anything. எஸ் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து நிறைய பேர் கேட்கும்போது நோன்னு சொல்ல முடியலை, சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஏன்னா அந்த டைம்லேயும் நான் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறமும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் இருந்தங்காட்டியும் நான் வந்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து விசா இஷ்யூனால நான் வந்து அங்கே இருந்தேன், இவர் இங்கே இருந்தார். ஸோ அதனால் நிறைய நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ சென்னையில் இருந்தப்போ நாங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அந்த இன்டர்வியூஸ் மட்டும்தான் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். பட் நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவர் மட்டும்தான் இங்கே வந்தார். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு டைம் விசாவில் வந்து நான் வந்துட்டு அகைன் வந்து 31st டே தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினோம். ஸோ அதுக்காக நாங்கள் ஊருக்கு வரும்போது அந்த டைமில் தான் எங்கக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களான்னு. ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து நான் விசா எடுக்காததுனால நான் அகைன் என்னால் வர முடியல. ஸோ அதனால் நான் அவரை மட்டும் போக சொல்லிட்டு நான் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது வரதுக்கு 35 days 40 days கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நான் அகைன் இங்கே வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் எந்த இன்டர்வியூவும் கொடுக்கலாம். ஆனால் அந்த டைமில் எல்லோரும் என்கிட்ட கேட்டுக்கோசின்னா, ஒரு யூடியூப் இன்டர்வியூக்கு நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்க? அப்போ நான் ஷாக்காகி கேட்டது, யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்தா காசு கொடுப்பாங்களா அப்படின்னு. சத்தியமாக எனக்கு அது தெரியாது. ஸோ எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் சும்மா தான் போனோம். ஒரு சில யூடியூப்ஸ்லாம் அவங்களே வந்து நேரில் வந்து எடுத்தாங்க. ஒரு சிலதுக்கு நாங்கள் தான் போனோம். எங்களோட காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் போனோம். அமௌண்ட்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் போனோம். ஒரு சில இதில் அவங்க கேபுக்கு இதுக்கெல்லாம் அவங்களே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ குவைட் சம்வேர் இட் இஸ் லைக் நாட் குட், சம்வேர் இட் இஸ் குட். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு நாட் ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய ரீட் நான் இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணேன். நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நானே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பட் யாரும் வந்து பேட் வேர்ட்ஸில் திட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தங்காட்டி தான் இன்ஸ்டாகிராமில் வந்து யாரெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள தவிர யாரும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணல கமெண்ட் பார்த்து, இவருக்கும் படித்தாலும் அர்த்தம் புரியாது. பட் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அந்த கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே கண்டிப்பாக ஆன்சர் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நாங்கள் கேதர் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கேட்குறீங்களோ ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். தென் வந்து நிறைய பேர் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை வந்து இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். Bye bye. Bye bye.